நேயர்களே, இன்றைய கைவண்ணம் கலைவண்ணம் பகுதியில் உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நான் இந்த வேஸ்ட் துணியை வச்சு ஒரு டேபிள் மேட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போது நம்ம பார்க்கலாம். இது வேஸ்ட் கிளாத்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ஊசி நூல், கத்திரிக்கோல், டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸ், சாதாரண ஒரு அட்டையில் இருக்கிற ஒரு பேட்டர்ன். நீ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த துணியில் ஒரு ஸ்கொயரில் கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த அட்டையில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை அந்த துணி மேலே இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒன் சைடு இப்படி ஃபோல்ட் பண்ணலாம். இந்த ஒன் சைடு இப்படி ஃபோல்ட் பண்ணலாம். திரும்ப இந்த செகண்ட் சைடே இப்படி ஃபோல்ட் பண்ணலாம். இந்த தேர்ட் சைடே ஃபோல்ட் பண்ணலாம். இந்த ஃபோர்த் சைடே இப்படி ஃபோல்ட் பண்ணலாம். ஃபோல்ட் பண்ணி இதை நல்லா கையால் இப்படியே பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த ஊசி நூலில் இதுக்கு விசேஷமாக தையெல்லாம் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. சும்மா டேக் பண்ண தெரிஞ்சாலே இதை ஈஸியாக தைச்சுடலாம். நம்ம இதுக்கு டைட்டாக டேக் பண்ணதுக்கப்புறம் இந்த 4வது சைடை ஃபோல்ட் பண்ணிவிட்டு 5வது சைடையும் இப்படி ஃபோல்ட் பண்ணி நல்லா இந்த க்ரீஸ் பண்ணிட்டுருலாம். அப்படியே 2 சைடை க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா மெதுவாக அந்த கையை இந்த சென்டரில் இப்படி பிடிச்சிட்டு இந்த உள்ளே இருக்கிற அந்த அட்டையை மெதுவாக எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த க்ரீஸ் விழுந்த இடத்துல திரும்ப 2 ஃபோல்டு கொடுத்து அதே மாதிரியே திரும்பவும் 2 இடத்துல டேக் பண்ணணும். ஆனால் இந்த நம்ம டேக் பண்ணும்போது இந்த தையல் கீழே வரக்கூடாது. கீழே வராத விதத்தில் இப்போ பார்த்தலான்னா கீழே தையலே வராது. கீழே வராத விதத்தில் நம்ம அதை டேக் பண்ணிக்கணும். டேக் பண்ணி கடைசியாக வரும்போது ஒரு முடி போட்டு அதை அப்படியே முடிச்சிடணும். இது ஆர்டினரி தையல் தான். இதுக்கு விசேஷமாக பெரிய பெரிய தையல்லாம் தேவை கிடையாது. இப்படி போட்டுட்டு கடைசியில் அந்த 2 சைடை நல்ல மாதிரி க்ரீஸ் பண்ணி இப்படி நல்லா இந்த மார்க் வர மாதிரி க்ரீஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு எடுத்துடணும். அந்த வெளியில் இந்த அட்டையை மெதுவாக எடுத்து வச்சுட்டு இப்படி திரும்பவும் இதை இப்படி 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த இடத்துல திரும்பவும் நம்ம அந்த தையல் முன்னாடி தைச்ச மாதிரியே அதே மாதிரியே ஒரு தையல் கொடுக்கணும். இது தைக்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம சும்மா உட்காந்துருக்கிற நேரமும் டிவி பார்த்துட்டு இருக்கிற நேரம் கூட இதை அப்படியே கட் பண்ணி போட்டோம்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு 10-20 பெட்டல் கூட நம்ம அட் அ டைம் பண்ணிடலாம். இதை பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த நூலை கட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதை அடியோட இந்த நூலை இந்த சைடு கொண்டு வந்துட்டேனா இந்த சைடு வந்துடும். இந்த சைடு வந்துட்டு இதை இப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். திரும்பவும் இதை 2ம் ஜாயின் பண்ணணும். இதுக்கு காஸ்ட்லி துணி தான் வேணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் வீணாக போகிறப்போ இருக்கிற துணிங்களை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கடையிலேருந்து இந்த டெய்லர்லாம் தைச்சி போட்டு வீணாக தூக்கி போடுற எறிகிற துணிகளை கூட அதுலேருந்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்தது 3வது பெட்டல் இந்த மாதிரி இங்கே வைக்கணும். இது அடியிலே இங்கே கொண்டு இது அடியோட இந்த நூலை கொண்டு வரலாம். நூலை கட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. திரும்ப இந்த ரைட் சைடு ஒரு ராங் சைடு, ஒரு ரைட் சைடும் ஒரு ராங் சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேக் சைடு பார்த்தலான்னா தையல்லாம் அந்த பேக் சைடில் தான் தெரியும். ஆனால் நீங்கள் இதை என்ன பண்ணலான்னா இந்த தையல் பிரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கம் போட்டு அந்த கம்மில் ஒயிட் கம்மில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் அந்த நூல் மேலே அப்ளை பண்ணலாம். இந்த நூலெல்லாம் தெரியாமக்கி அசங்காமைக்கு அந்த துணியிலேயே பிடிச்சுட்டு ஷிஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ஸோ அது இப்போ ஒரு பெட்டல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதே மாதிரி எவ்வளோ பெருசு வேணுமானாலும் நீங்கள் பண்ணலாம். எந்த ஷேப்பில் வேணுமானாலும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதானா தனித்தனி பெட்டலாக பண்ணலாம், தனித்தனி பூவாக வச்சுக்கலாம். இல்லையானா இதே மாதிரியே ஜாயின் பண்ணி
அதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம டெக்கரேஷன்ஸ் என்ன பண்ணணுமோ அதுக்கு பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வால் ஹேங்கிங் மாதிரி பண்ணணுமானா அதுக்கு தனியாக ஷேப் கொடுத்து பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்முடைய விருப்பம், ஒருத்தருடைய விருப்பம் போல் அதை எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஹேண்ட்பேக் மாதிரி பண்ணலாம், பர்ஸ் மாதிரி பண்ணலாம். இது இப்போ வந்து நான் வந்து ஒரு இப்படி பண்ணி வச்சிடலாம் இது மாதிரி. ஸோ நான் ஜாயின் பண்ணுற விதமெல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி தான் ஜாயின் பண்ணலாம். சும்மா லைட்டாக டேக் பண்ணினா போகிறோம். ரொம்ப பெரிய தையெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதுன்னா நம்ம இதுக்கு மேலே வந்து லேஸோ உங்களுக்கு என்ன விருப்பமான இதில் லேஸ் ஒட்டிட்டு டெக்கரேட் பண்ணலாம். இல்லைன்னா குரோஷியா எட்ஜிங் தெரிஞ்சால் குரோஷியா எட்ஜிங் பண்ணலாம். இல்லைன்னா பீட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு என்ன விருப்பமோ அது மாதிரி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணலாம். இல்லாட்டனா இந்த பெயிண்டிங் சின்ன சின்ன பெயிண்டிங் பண்ணி பூ மாதிரி வச்சு கூட அந்த மாதிரி கூட நம்ம டெக்கரேட் பண்ணலாம். இந்த பேட்டர்னில் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு எந்த விருப்பமோ எந்த மாதிரி பேட்டர்னில் வேணுமானா கூட நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் மெத்தடெல்லாம் ஒரே மெத்தடு தான். உங்களுக்கு இதுக்கு மேலே பெருசு வேணுமானா கூட அதே மாதிரி அட்டையில் பெருசாக கட் பண்ணி அதே மாதிரி கூட பண்ணலாம். நான் ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து நான் இது மாதிரி 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு இதை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு குந்தன் ஸ்டோன்ஸ் வேண்டாமானாக்கா ஸ்பார்க்லிங் கலர்ஸ் வச்சு கூட நீங்கள் வந்து 3D அவுட்லைனர் வச்சு கூட நீங்கள் வந்து அதை வந்து டெக்கரேட் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு குரோஷியா எட்ஜஸ் பண்ண தெரிஞ்சானா அதில் கூட குரோஷியா எட்ஜஸ் வச்சு கூட பண்ணலாம். இல்லைன்னா லேஸ் வச்சு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். அதில் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வச்சு எப்படி தோன்றதோ உங்களுக்கு அது மாதிரியே பண்ணலாம். இது வந்து ஒரு பேக் டைப் பண்ணியிருக்கேன். இதில் வந்து உள்ளே வந்து இந்த வெல்ரோப் கொடுத்துருக்கேன். இந்த வெல்ரோப் கொடுத்ததுனால இது வந்து உங்களுக்கு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் என்னென்னா நடுவில் வந்து சம்கீஸ் ஒட்டிச்சிருக்கேன். இங்கே வந்து இந்த க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஹூக்கு மாட்டி இதை இப்படி வந்து பட்டனுக்குள்ளே இங்கே ஒரு பட்டன் கொடுத்து அந்த பட்டனுக்குள்ளே ஹோல்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை வந்து பேக்காக யூஸ் பண்ணலாம். இதுக்கு அதே மாதிரியே இந்த சைடு 2 சைடும் பண்ணியிருக்கேன். 2 சைடும் நடுவில் ஒரு சம்கி தான் வச்சுருக்கேன். ஒரு பிங்க் கலர் சம்கி வச்சுருக்கேன். இதில் எல்லாம் பிங்க் கலர் அண்ட் ப்ளூ கலர் அண்ட் இதுவும் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான இதில் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தக்கனையாக நீங்கள் எது யூஸ் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வெவ்வேறு பேட்டர்னில் நிறைய ஐட்டம்ஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் காமிக்கிறேன். என்ன நேயர்களே, இன்றைக்கி நான் இந்த வேஸ்ட் கிளாத்தில் வந்து ஒரு டேபிள் மேட் செய்து காமிச்சேன். அது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.